Hello students, welcome to GA Max, Chapter 8, Vector Algebra, Exercise 8.2, Question number 12. The position vectors of the vertices of a triangle are, இது கொடுத்திருக்காங்க 3 vectors கொடுத்திருக்காங்க. இது மூணுமே position vectors னு கொடுத்திருக்காங்க. இந்த வேர்டை நல்லா நோட் பண்ணிக்கங்க. Points னு கொடுத்திருக்காங்களா, position vectors னு கொடுத்திருக்காங்களான்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கங்க. And என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find the perimeter of the triangle னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஒரு triangle உடைய vertices உடைய position vectors நமக்கு கொடுத்துட்டாங்க. and இதோடைய perimeter நமக்கு கேட்டிருக்காங்க. சப்போஸ் இது ABC தான் triangle அப்படின்னா perimeterனா என்ன? இது மூணு சைட்ஸோட டோட்டல், அதுதான் நமக்கு perimeter. அதாவது ஓகே, நம்ம ஃபைனலாக அதை போடுவோம். இப்போ கொடுத்துருக்கிற வெக்டர்ஸ் எல்லாம் பொசிஷன் வெக்டர்ஸ்னு கொடுத்துருக்கறனால, பொசிஷன் வெக்டர்ஸ்னு கொடுத்தனால நம்ம என்ன பண்ணுறோம், ஆரிஜின் எடுத்துக்கிறோம். லெட் O be the origin எடுத்துட்டு let ABC be the vertices of the triangle அவங்க கொடுத்தது. அப்போ பொசிஷன் வெக்டர்ஸ் வச்சு எழுதும்போது அந்த வெக்டர்ஸ் எப்படி எழுதிடுவோம், OA வெக்டர். ஏன்னா இதெல்லாம் பொசிஷன் வெக்டர்ஸ், அதனால OA வெக்டர், OB வெக்டர், OC வெக்டர்னு தான் நம்ம எழுத முடியும். அதை எழுதிக்கலாம். இப்போ நம்ம இந்த லெங்த் ஆஃப் த சைட்ஸ் கண்டுபிடிச்சிக்குவோம். AB வெக்டர், BC வெக்டர், CA வெக்டர், இந்த மூணு சைடோட லெங்த்தை முதல்ல வந்து AB வெக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பொசிஷன் வெக்டர் AB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர்னு நமக்கு தெரியும். அதனால முதல்ல என்ன பண்ணிடுங்க, OB வெக்டரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து மைனஸ் OA வெக்டரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன வரும், 3i மைனஸ் I வந்து 2i, ரைட்? அண்ட் மைனஸ் 4j மைனஸ் 2j வந்து இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் இங்கே 2 இருக்குது. ஸோ மைனஸ் 2jன்னு ஆயிரும். ஈக்குவல் டு மைனஸ் 6jன்னு வந்துடும். அண்ட் k என்னாகும், 5k. இங்கே வந்து மைனஸ் 3k, மைனஸ் மல்டிப்ளை ஆகிறனால மைனஸ் 3k. ஸோ 5k மைனஸ் 3k இஸ் ப்ளஸ் 2kன்னு ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த சைடு BC வெக்டர் போட்டுக்குவோம். BC வெக்டருங்கிறது என்னது, OC வெக்டர் மைனஸ் OB வெக்டர். ஓகே, இப்போ OC வெக்டர் எழுதிக்கங்க, மைனஸ் OB வெக்டர். கண்டிப்பாக அந்த செகண்ட் வெக்டருக்கு ப்ராக்கெட் போட்டாகணும். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மைனஸ் வந்து காமன் ஃபார் ஆல் தீஸ் 3 டேர்ம்ஸ். அதனால திஸ் மைனஸ் திஸ் ப்ராக்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, யூ நீட் டு ரைட் திஸ் வெக்டர் வித்தின் ப்ராக்கெட்ஸ், ரைட்? அடுத்தது வந்து இதை மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் 2 மைனஸ் 3 என்னது, மைனஸ் 5i. ஓகே, மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 5i. அடுத்து ஜேக்கு வருவோம். இங்கே வந்து 3, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ஆயிரும். ஸோ 3 ப்ளஸ் 4 நமக்கு 7j ஆயிரும். அண்ட் கேக்கு வருவோம், மைனஸ் 7k. இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5ன்னு வந்துடும். ஸோ மைனஸ் 7 மைனஸ் 5 மைனஸ் 12kன்னு வந்துடும். ஓகே, இது இருக்கட்டும். அடுத்தது வந்து CA வெக்டர். CA வெக்டர் எப்படி எழுதுவீங்க, OA வெக்டர் பொசிஷன் வெக்டர்ஸ் வச்சு எழுதும்போது OA வெக்டர் மைனஸ் OC வெக்டர், நமக்கு அது தெரியும். ஸோ வெக்டர்ஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிடலாம். ஈக்குவல் டு I வெக்டர்ஸை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இட் இஸ் 3i வெக்டர், 3i வெக்டர். ஜே என்ன ஆகுது, 2. இங்கே வந்து மைனஸ் 3, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3, 2 மைனஸ் 3 இஸ் மைனஸ் j மைனஸ் 1, ரைட்? அண்டு 3, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், இது வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 7 ஆயிரும். 3 ப்ளஸ் 7 என்ன ஆயிரும், இங்கே நமக்கு 10k அப்படின்னு ஆயிரும். 10k வெக்டர் இல்லாட்டி 10k கேப்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ 3 சைட்ஸும் வெக்டர்ஸில் இருக்குது. நமக்கு எதெல்லாம் இருக்குது, AB கண்டுபிடிச்சாச்சு வெக்டரு, BC வெக்டரு அண்ட் CA வெக்டர், 3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு லெங்த் ஆஃப் த சைட்ஸ் வேணும் இல்லையா? லெங்த் ஆஃப் த சைட்ஸ் இருந்தால் தான் நம்ம பெரிமீட்டர் போட முடியும். அதனால லெங்த் ஆஃப் த சைட்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், 3க்கும் மாடுலஸ் போடணும். தேர்ஃபோர் AB இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் AB வெக்டர், ரைட்? மாடுலஸ் ஆஃப் திஸ் AB வெக்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 2i மைனஸ் 6j ப்ளஸ் 2k. அதை போட்டுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு root of 2 square plus minus 6 square plus 2 square. Okay, so this is equal to
என்ன ஆயிரும் நமக்கு root of 4 plus 36 plus 4. Okay, so this is equal to root of 44 ன்னு வந்துரும். Right. Next BC போடுவோம். இப்ப BC is equal to modulus of BC vector. Okay, so இப்படி இந்த மாதிரி எழுதிட்டு போடலாம், இல்லை டைரெக்டாகவும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் டைரெக்டாக போட போகிறேன். மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர் இது எந்த வெக்டரு, இந்த வெக்டருக்கு போட போகிறோம். ரைட், உங்களுக்கு தப்பாக பண்ணிடுவோன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்து இந்த இதை அகெயின் எழுதிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஸோ இது வந்து -5 the whole square plus 7 square plus -12 square. Okay, so this is equal to root of 25 plus 49 plus 144. Okay, total என்ன ஆயிரும் அப்ப நமக்கு? This is equal to root of 218 அப்படின்னு வந்துரும். 218. ஓகே, இது என்னது? BC. first one is AB and அடுத்த CA போடும். AB BC CA. ஓகே, CA போட்டுடலாம். CA is equal to modulus of CA vector and CA vector இருக்குல்ல, இந்த வெக்டருக்கு வந்து modulus போட்டுருங்க. So root of 3 square plus -1 square plus 10 square. Okay, so this is equal to 9 plus 1 plus 100 equal to 110. root of 110. இதுதான் CA நமக்கு. ஓகே, AB வந்து root 44. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெரிமீட்டர் போட போகிறோம். AB இங்கே இருக்கு, BC இங்கே இருக்கு. எப்போவுமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆன்சர்ஸையும் நீங்கள் பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது இன்னும் நல்லா உங்களுக்கு நீங்களே எடுத்து திரும்ப சப்ஸ்டிட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். therefore பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் த 3 sides. அதுதான் பெரிமீட்டர் இல்லையா? 3 sides ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆட் பண்ணால் you will be getting the perimeter. so perimeter of the triangle is equal to AB, 3 sides என்னது? AB plus BC plus CA. மூணையும் எடுத்து எழுதிட வேண்டியதான். equal to first one is what is AB? AB is root 44. root 44 plus BC root 280 plus root 110 சேர்த்து யூனிட்ஸ் போட்டுருங்க. அவ்வளோதான். this is the perimeter of the triangle. Question number 13. Find the unit vector parallel to 3a vector minus 2b vector plus 4c vector அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூனிட் வெக்டர்னா என்னன்னு தெரியும், மேக்னிடியூட் 1ன்னு தெரியும். அண்ட் இங்கே யூனிட் வெக்டரோடைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, யூனிட் வெக்டர் பேரலல் டு ஏ வெக்டர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா a vector divided by modulus of magnitude of a vector. இதுதான் யூனிட் வெக்டருக்குரிய ஃபார்முலா. யூனிட் வெக்டர் parallel to this a vector. அதுக்கு வந்து யூனிட் வெக்டர் ஃபார்முலா வந்து a vector divided by modulus of magnitude of a vector. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இதை தான் நம்ம பண்ண போகிறோம். பட் எந்த வெக்டருக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா, find the unit vector parallel to 3a minus 2b plus 4cன்னு கொடுத்துருக்கனால நம்ம இந்த 3a minus 2b plus 4c கண்டுபிடிச்சிட்டு, அந்த வெக்டரை கண்டுபிடிச்சிட்டு அதை சிங்கிள் வெக்டராக வந்துடும். அதுக்கு தான் நம்ம யூனிட் வெக்டர் போட போகிறோம். ஓகே, இப்போ ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர்லாம் எழுதியாச்சு. நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த 3a வெக்டர் மைனஸ் 2b வெக்டர் ப்ளஸ் 4c வெக்டர் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் என்ன வருதுன்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 இன்ட்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 வித் ஏ. இங்கே ஏ எழுதிக்கலாம். 3i மைனஸ் ஜே மைனஸ் 4k. அடுத்தது என்னது? -2 இன்ட்டு இங்கே வந்து இங்கேயும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் தான். -2வை பி வெக்டரோட பண்ணுறோம். பி வெக்டர் வந்து -2i ப்ளஸ் 4j மைனஸ் 3k. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 4c. 4 ப்ளஸ் 4 வந்து சி வெக்டரோட ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் தான் இங்கே பண்ணுறோம். ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். I வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர்
I cap plus 2j cap minus k cap. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஸ்கேலார்ஸ் எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறமா எல்லாத்தையும் ijk எல்லாம் நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஸோ 3 into 3 இங்கே என்ன வரும் 9i, அப்புறம் minus 3j, 9i minus 3j, next வந்து 3 4s are 12 minus 12k, next minus 2 into minus 2 plus இதை பண்ணுறேன், இந்த minus 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன ஆயிடுது plus 4iன்னு வந்துடும். next minus 2 into 4 minus 8j, minus 8j, at the minus 2 into minus 3 plus 6k plus இந்த 4 இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 4i vector 4i cap plus 4 into 2 8j minus 4k. ஓகே, இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். மைனஸ் 8jயும் ப்ளஸ் 8jயும் கேன்சல் ஆயிரும். மற்றது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதிடலாம். தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு நமக்கு 3a வெக்டர் மைனஸ் 2b வெக்டர் ப்ளஸ் 4c வெக்டர். இதை தான் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ijk எல்லாம் குரூப் பண்ணி எழுதிடலாம். ரைட் சைடில் i எங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ 3 ஆட் பண்ணிடலாம். 3மே பாசிட்டிவ் தான். ஸோ 17iன்னு வந்துடும் 3 ஆட் பண்ணும்போது. அண்டு j எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் 3j இருக்குது, மற்ற 2jவும் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அதனால இந்த மைனஸ் 3j தான் இருக்கும். அண்டு கேக்கு வந்தீங்கன்னா இங்கே மைனஸ் 12k இருக்குது, 6k இருக்குது, மைனஸ் 4k இருக்குது. ஸோ என்ன வரும் 6 minus 4 2, 2 minus 12 minus 10. ஓகே, அப்போ மைனஸ் 10kன்னு போட்டுக்கோங்க. மைனஸ் 10k. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், யூனிட் வெக்டர் போட போகிறோம். இங்கே இருக்குது ஃபார்முலா a வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டர். நம்ம போட போகிற வெக்டர் வந்து இந்த இதுக்கு போட போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம அதை எழுதிக்கலாம். ஃபார்முலா அதுக்கு எப்படி வரும்ன்றதை நம்ம எழுதிக்கலாம். அதுக்கு வந்து எப்படி வரும், அப்போது இந்த வெக்டர் வந்து நியூமரேட்டரில் வரும், இந்த வெக்டர் நியூமரேட்டரில் வரும், அதோட மேக்னிடியூட் வந்து டினாமினேட்டரில் வரும். ஸோ நம்ம மேக்னிடியூடை போட்டுக்கலாம். இந்த வெக்டருக்கு மேக்னிடியூட் ஆஃப் 3a வெக்டர் மைனஸ் 2b வெக்டர் ப்ளஸ் 4c வெக்டர் ஈக்குவல் டு இந்த வெக்டருக்கு மேக்னிடியூட் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அதான் ஃபார்முலா. ஸோ மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் minus 10 the whole square. Okay, so this is equal to root 17ங்கிறது என்னது 289 and இது வந்து plus 9 plus 100. Okay, so total எவ்வளவு வரும் இங்கே நமக்கு, this will be equal to root of 398. இதுதான் magnitude. Therefore இப்போ யூனிட் வெக்டர் நம்ம எழுதிடலாம். யூனிட் வெக்டர் parallel to இந்த வெக்டருக்கு போட போகிறோம் 3a வெக்டர் மைனஸ் 2b வெக்டர் ப்ளஸ் 4c வெக்டர் இஸ் என்னது 3a வெக்டர். அந்த வெக்டர் நியூமரேட்டரில் வரும், டினாமினேட்டரில் என்ன வரும் நமக்கு, அதோடைய மாடுலஸ் வரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் 3a வெக்டர் மைனஸ் 2b வெக்டர் ப்ளஸ் 4 மேக்னிடியூட் ஆஃப் அந்த வெக்டர் தான். ரைட், ஸோ நியூமரேட்டரில் இந்த வெக்டர் வந்து இந்த டோட்டல் சம் போட்டோம் இல்லையா, எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இது நியூமரேட்டரில் எழுத போகிறோம், டினாமினேட்டரில் அதோட மேக்னிடியூட் எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ that is 17i minus 3j minus 10k by root of 398. Okay, so this is the unit vector parallel to the அவங்க கேட்டுக்கிற அந்த வெக்டருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா திரும்ப பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் நோட்டில் ஜஸ்ட்டு வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாம் கிளியர் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.